ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முதவே நான் சொல்ல இருந்த என்னன்னு சொன்னால், இந்த மின்னல் நீங்க 300 மின்னல் செஞ்சிருப்பீங்க லைக்கும், ஆனா இதுதான் நம்பர் 1 மின்னல் சொல்லலாம். அவ்வளவுக்கு மக்கள் மத்தியில என்கிட்ட இந்த பிரச்சனை உண்டாகின சிறுக்கு நான் உங்களோட சேனலுக்கு அனுப்பின மெசேஜ் உண்டு, எங்களே பாதுகாலுங்க, எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தாங்க சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவோம். அதுல வந்த ரெஸ்பான்ஸ் உடனே நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு சனிக்கிழமை. அதுல வந்த ரெஸ்பான்ஸ் 7 கட்சி உடனே வந்து கலந்துக்குவாங்க. உங்களுக்கும் நாங்க அந்த இடத்துல இன்வைட் பண்ணினோம், நீங்க வர கிடைக்கல. பட் 7 கட்சி அந்த நிலைமை வந்து உடனடியாக எல்லாருமே கண்டெம் பண்ணாங்க. இன்றைக்கு இந்த நிலைமையை பார்த்தாராங்க, அந்த சக்தியும் சிரசையும் செஞ்ச ஒரு சேவைங்களுக்கு அதால ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் ஒன்றே பில்ட் ஆகி முஸ்லிம்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஒன்றும் உண்டாச்சு. அசோராஜா சொன்ன மாதிரி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ஜமீத்துல் உலமா நாங்க சொன்னோம் அது போதா, கவுன்சில் ஆஃப் முஸ்லிம்ஸ் சமன் பண்ணுங்க. அவங்க வேற மீட் பண்ணாங்க, முஸ்லீம் லோயர்ஸ் மார் வேற மீட் பண்ணாங்க. 100 லோயர்ஸ் மார் ஃபர்ஸ்ட் டைம் இலங்கை சரித்திரத்துல ஒரு பிரச்சனைக்கு 100 லோயர்ஸ் மார் ஒன்று சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சேர்ந்தாங்க. நாங்க வேறையா கூட்டினோம், எல்லாரும் சேர்ந்தோம், ஒரு தலைமத்துவத்துல நாங்க வேலை செய்ய முடியும். அப்படி எல்லாருமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கடைசியாக எங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து ரெண்டு இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. ஒரு இயக்கம் வந்து நாங்க லிப்டன் சர்க்கிள் மட்டும் நடக்கணும்னு சொன்னாங்க, இன்னொரு இயக்கம் சொன்னாங்க நாங்க ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் நடக்கணும். அப்பதான் பசில் ராஜபக்ச அவர் எனக்கு பேசினாரு, உடனடியாக நீங்க என்ன செய்யணுமோ இதெல்லாம் பேசி சுமூகமா இதை முடிச்சுக்கோங்க. எனக்கு உங்களோட அமைச்சர் ஜனக பண்டார் தென்னக்கோனே இன்றைக்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்ட். அது எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம நாங்க பாதுகாத்துக் கொள்வோம் சொன்ன ஒரு உறுதிமொழியோட நாங்க எல்லாரும் சொன்னோம். பள்ளிவாசல்ல நீண்ட துவாக்களை ஓதுங்க, நீங்க நோம்பை புடிங்க, எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கணும். கடைசியில அந்த அவ்வளவு பெரிய லிப்டன் சர்க்கிளுக்கு வரணும்னு சொன்ன ஆட்கள் கூட எங்களோட எக்ரி பண்ணி அது பள்ளிவாசலுக்கு வெளியே வந்தான் பண்ணினாங்க. அந்த இதை பண்ணிட்டு சில ஆட்கள் அங்கே போகாம இருந்து கொண்டிருந்து பள்ளிவாசல்ல நான் 5 பள்ளி வரும்னு சொல்லி புதுக்கடை பள்ளிக்கு நாங்க கூடின அவ்வளவு பேரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பள்ளியும் பிரிஞ்சு போனோம் சொன்னா எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும்னு சொல்லி, அப்ப அந்த நேரத்துல கூட ரங்கா 2 பேர் நின்று கொண்டு அந்த பள்ளிவாசல் கிட்ட எங்க அசாச்சாலி வரலையா, இப்ப இவ்வளவு நாங்க குரல் கொடுத்திருக்கோம், இவ்வளவு நாங்க வேலை செஞ்சிருக்கோம், ஆனா கேக்குறான் அசாச்சாலி வரலையா, எங்க அவன் வரலையா? ஏன் அவங்க சரத் பொன்சேகா கொண்டு போன ஆட்கள், பொன்சேகாக்கு இப்ப நாங்க அன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி விட்டு வந்த காரணமும் என்ன, அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசின ஒரு பேச்சுக்கு நான் வந்தோம். இன்றைக்கு இதே நிலைமை எங்களுக்கு வருமா, நாங்க திரும்ப போறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் வந்தான் வர்த்தான் என்று சொன்னார், வந்தான் வர்த்தான். அதே மாதிரி சியல உரிமையில ஒரு பலாச்சபா மந்திரி சொல்றாரு, இது ஒரு சிங்கிங் போட்ல இருந்து வந்த ஒரு ஆள் பேசுறாரு, வேற ஒருத்தரும் இல்லையா அரசாங்கத்துல பேசுறதுக்கு சொல்லி நாங்க அவருக்கு கூற விரும்புறோம். ஜனக பண்டார தென்னக்கோன் இன்று அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுமதியான ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் மட்டும் இல்ல அவர் காணி அமைச்சர் சொல்றாரு, முஸ்லிம்களுடைய பள்ளி காணி, அது முஸ்லிம்களுக்கு கொடுத்த காணி, முஸ்லிம்களுடைய காணி, அதுல பள்ளி இருந்தே ஆகணும். அந்த பள்ளி வாசல்ல எந்த காரணத்தை கொண்டு மாற்ற வேண்டிய அவசியமும் இல்ல. அதே நேரத்தில் பள்ளிவாசல் ஒரு இந்த அவங்க செல்ற மாதிரி சேக்ரெட் சிட்டிக்குள்ள இல்ல, அது நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த இடம் மாறி இருக்குது. அதனால இந்த பள்ளிவாசல் இருக்கு. அன்று நீங்க சொன்ன மாதிரி ஜும்மாக்கு வளமையா 700 பேர் வருவாங்க. 700 பேர் வந்து கொண்டிருக்கிற ஜும்மாக்கு அன்றைக்கு 1250 பேர் அன்றைக்கு ஜும்மால கலந்து கொண்டு எவ்வளவு பீஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல முறையில அந்த ஜும்மா நடக்கப்படுது. அதே மாதிரி இலங்கை பூரா நான் கண்டம் கிழக்கு மாநிலத்துல கூட ஒரு ஹர்த்தால் நடந்து எந்த விதமான அசம்பாவிதம் இல்ல. அன்றைக்கு பேங்க் மூடி எல்லாம் ஹர்த்தால் வேண்டுகோள் கட்டுப்பட்டாங்க, எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. அப்ப சில இயக்கம் எங்களுக்கு இந்தியால இருந்து எங்க தலைவர் சொன்னாரு கோட்டை மட்டும் போகணும்னு சொல்லி எங்களுக்கு போக மாட்டேன்னு ராவ் 10:30 மணிக்கு எங்களோட எக்ரி பண்ணிட்டு அவங்க கோட்டை மட்டும் ஆம்பளை பொம்பளை என்று சொல்லி கொஞ்சம் 250 பேர் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணினாங்க. இதை தவிர எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கல. இது இந்தியாவில் உள்ள தலைவர் மாதிரி இலங்கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற லெவலுக்கு இலங்கை போக கூடாது. இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய லேப்டாப்ல இங்க இருக்கின்ற அரசியல் தலைமைகள் கூறுற கருத்தும் இருக்கிற நினைக்கின்றேன், அதையும் நீங்கள் பிளே பண்ணீங்கன்னு சொன்னா சரியாக இருக்கும். press conference. දකුණු නගර සභාවේ අවසරය ලබා ගන්න ඕනේ. දකුණු නගරාධිපතිවරයා මුස්ලිම් ජාතිකයෙක්.
දකුණු නගර සභාවේ නෝතර අරන් තියනවාද පිළිතුර නැත. ඒ අනුව බෞද්ධයාට අයිති ඉඩමක කිසිම නීත්‍යානුකූල අවසරයකින් තොරව මුස්ලිම් පල්ලියක් ඉදිකිරීම කටයුතු කරමින් තියෙනවා. මොහොතකට හිතන්න මුස්ලිම් පල්ලියේ පුරුදුමක පන්සලක් ඉදිකිරීමට බලහත්කාරයෙන් කටයුතු කරා නම් මේ රටේ තත්ත්වය කුමක් වෙයිද? මේක වෙනත් රටක වුණා නම් මුස්ලිම් බෞද්ධයන් ඉන්න රටක මුස්ලිම් පල්ලි වීමේ පන්සලක් ඉදිකිරීමට අවසරයකින් තොරව කටයුතු කළා නම් කුමක් සිදු වේවිද? නමුත් බෞද්ධයි ඊටම ඉවසීමේ අවුරුදු 3ක් නීතිය ක්‍රියාත්මක කරන මෙන් හඬගා කියලා බලක් නොවුන තැන බෞද්ධ වික්ෂුන් වහන්සේලා නායකත්වයෙන් උද්ඝෝෂණ කිරීම පමණක් සිද්ධ වුණා. එහෙමනම් මේක මේ රටේ ආගමික සමගියට හානියක් නම් ඔව් බෞද්ධ සම්මුතිය වරුන් ගැටෙනවා නම් ආගමික සමගියට හානියක් වෙන්න පුළුවන්. මේකට වගකීම් යුත්තේ නීතිය අතට අරගෙන අනවසර ඉදිරිම් කරන අය නීතිය කඩ කරද්දී ඇස් දෙක වහගෙන බලන් ඉන්න බලධාරී විසක් අහිංසක බෞද්ධයන් නෙවෙයි. ඒ නිසා මේ රටේ ආගමික සමගිය කඩ කිරීමේ කුමන්ත්‍රණයක් තියෙනවා නම් මේ රටේ ජාත්‍යන්තර ප්‍රතිරූපෙට කැළල් කිරීමේ කටයුත්තක් තියෙනවා නම් ඒක කරන්නේ මේ අනවසර නීති විරෝධී ඉදිරිම් කරන බෞද්ධ පුදුමින් මැද බලහත්කාරයෙන් පල්ලි කරන අය මිස බෞද්ධයන් නෙවෙයි කියන එක අපි ඉතාම වක්කීමෙන් කියන්නේ. இந்த நாங்கள் அசாச்சலைவர் நாங்கள் இந்த இதில் வந்து உங்களுடைய இங்கே கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திலே வந்து முற்றுமுழுதாக சகோதர மொழியிலே இருக்கிறது. எனவே சாராம்சம் இதன் சாராம்சம் என்ன ரங்கா அவர் என்ன சொல்றாருன்னா இது பௌத்தருடைய காணி அதுதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு டிவிஷனல் செக்ரட்டரியோட அப்ரூவல் இருக்குதா? இல்ல உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு யூடிஏ இந்த அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களோட செலசும் ஒன்று இருக்கு அவங்கள்ட்ட நீங்க அப்ரூவல் எடுத்தீங்களா? யூடிஏல நீங்க பிளான் அப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? லோக்கல் கவர்மெண்ட் அது ஒரு தம்புள்ள பிராதேசிய சபா அது முனிசிபல் கவுன்சில் இல்ல அவர் சொல்ற முனிசிபல் கவுன்சில் மேயர் முஸ்லிமாம். அப்ப மேயர் ஒரு முஸ்லிம் அங்க இல்ல அது பிராதேசிய சபால சிங்கள ஒரு மேயர்ல முழு தம்புள்ள பௌத்த மக்கள் முஸ்லிம்களோட இருக்கிறாங்க. நேத்து முந்தநாத்து நடந்த அமைச்சர் ரிஷாத் பௌதரி ஃபௌசி அமைச்சர் போன நேரம் பேசின சிங்கள மக்களுடைய வீடியோ எங்கள்ட்ட இருக்குது. அது எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா இந்த ஹாமதூரோட பிரச்சனையே இதுதான். அவர் அன்றைக்கு அந்த கந்தலம ஹோட்டல் கெட்ட போகலையும் இதே பிரச்சனையை போட்டாரு. தம்புள்ள ஸ்டேடியம் கெட்ட நேரம் இதே பிரச்சனையை போட்டாரு. இவர் இதைத்தான் செய்ய இங்கேயும் முயற்சி செய்தாரு. மத்த இதுல ஆக விசேஷமான விஷயம் என்னன்னு சொன்னா ஜனக பண்டார தென்னக்கோன் சொல்றாரு இது சேக்ரெட் ஏரியா இல்ல. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு புறம்பா இருக்கு. அவர் சொல்றாரு அது கந்தலம ஹோட்டலோட முடியுது. இந்த இடம் வந்து கோவிலும் நான் ரங்கா இந்த இடமும் பேசுறது கோவிலும் பள்ளியும் தமிழ் பேசும் மக்கள் அதுதான் என்னோட டாபிக். எப்பயுமே நான் வந்து முஸ்லீம் என்று தமிழ் பேசும் மக்கள் அப்ப அங்க நீ கோவிலே தான் முதல்ல உடைக்க போறாங்க பாத்தீங்கன்னா விஷுவல் அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கு போறாங்க. இது ரெண்டும் வந்து சேக்ரெட் ஏரியாக்குள்ள இல்ல. நீங்க கோவிலை பற்றி உண்மையில வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துல இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்த மட்டும் கோயில் உடைக்கோணும் என்றால் அவர்கள் எத்தனை மணிக்கடியில உடைக்கோணும் என்று கேட்பார்கள் அல்லது எவ்வளவு கோயில உடைக்கோணும் என்று தான் கேட்பார்கள். இதை விட ஆனவடியால் நீங்கள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருக்கேஸ்வரத்துக்கு பக்கத்திலே புண்ணிய பூமியை அரசு அறிவித்ததன் பின்பு புத்த கோயில் ஒன்று முளைத்திருக்கிறது திருக்கேஸ்வரத்திலே. ஆனால் அந்த ட்ரஸ்டிக்கு அடிபடுகின்றவர்கள் இந்த கொழும்பு செவனிலே வீடு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்துக்களை இதோட எதிர்கட்சியை பார்த்திருந்தால் இந்த எதிர்கட்சி தலைவி இங்கு இந்தியன் எதிர்கட்சி தலைவி வருகின்றார். ரா சம்பந்தன் ஐயா சந்திக்கிறார். ரா சம்பந்தன் ஐயா சாம்பூரே இந்தியா தான் ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனா சம்பந்தன் ஐயா பாராளுமன்றம் வாரத்துக்காடி இதை பேசுவாரே ஒழிய இந்தியாட்ட காய்ச்சி எங்களோட தமிழ் மக்களுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்க மாட்டேன். தமிழ் அதுதான் நாங்கள் போன வெள்ளிக்கிழமை மின்னல் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த மின்னல்லே பல தகவல்களை அடிக்கடி நான் கூறிய விஷயம். ஒன்று வந்து எந்த ஒரு அதாவது தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரு பில்டிங்கை கட்டி போட்டு அல்லது என்னத்தை கட்டி போட்டு அந்த அமைச்சர் கட்டினார் இந்த ஜனாதிபதி கட்டினார் சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தமட்டே நான் மீண்டும் மீண்டும் கூறியபடியும் எல்லா புகழும் நீங்கள் அல்லாவுக்கு என்றே கூறுற உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது உங்களால் இணைய முடியாவிட்டால் எப்படி நீங்கள் சமுதாயத்துக்காக வேலை செய்ய போகிறீர்கள் என்பதனை 3-4 தரம் நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். இதை விட நான் இன்னொரு உதாரணத்தையும் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், அதாவது ஆறுமுகம் தொண்டமானவர்கள் போல் கூட அதாவது ரெசிக்னேஷனை கொடுக்காட்டியும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு முஸ்லீம் காங்கிரஸ் அதாவது என்று சொன்னால் இன்றைக்கு அஷ்ரப் அவர்களோ அல்லது அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸோ என்பதற்கு அப்பால் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அதன் முஸ்லீம் மக்களின் மையமாக கொண்டு
இன்று சிங்களத்திலே கிளவுரிமை மாதிரி முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம்களை மையமாக கொண்டு துவங்கிய ஒரு கட்சி. எனவே நிச்சயமாக அவர்கள் அதை ஆனால் அதையும் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் செய்திருந்தார். அரசை விட்டு நாங்கள் விலகுவோம் என்ற இதை கூறியிருந்தார். எனவே அந்த வகையான அழுத்தங்கள் வர வேண்டும். அப்பொழுது என்ன இல்லாவிட்டால் அன்று உண்மையில் செல்வநாயகம் அவர்கள் இதை பேசியிருக்கிறார். எனவே அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவோம். இந்த பிரச்சனை அன்றாபுரத்தில் நடந்தது, முடிபெறவில்லை. அது ஒரு நகர முற்றுப்புள்ளியாக மாறியது. இன்று தம்புள்ளை. இதற்கு நீங்கள் ஒரு வளாங்கோடு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தால் தான் உங்களுக்கும், எனவே அதில் அரசியல் இருக்கின்றவர்களும் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவரும் சிவில் சொசைட்டியின் இதுவும் முக்கியமாக என்று பாருங்கள். அந்த ஒரு முக்கியமான நிலைமை ஒன்று இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் நாங்கள் உண்மையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மின்னலே பல முறை இன்று கூட நான் நினைக்கிறேன் இந்த ஹபீர் கசீம் அவர்கள் ஐக்கிய கட்சியின் அவர்கள் உண்மையில் வந்திருந்தாராக இருந்தால் உண்மை என்று 6:40 ஆகின்றது. எனவே 6:40 உண்மையில் அவர்களுக்காக கதிரியை நாங்கள் இங்கு அளித்திருக்கிறோம். உண்மையில் அவரும் அதில் உண்மையில் வந்திருந்தாராக இருந்தால் நான் போன கிழமை நினைக்கிறேன் இந்த பக்கத்திலே இருக்குது அந்த இடத்தில் இருந்தாராக இருந்தால் இந்த நிகழ்ச்சி உண்மையில் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, அவர் சென்ற முறை வந்தார் தான். ஒன்று சொல்ல அவற்றை கருத்துக்களையும் கூறி எல்லா எம்பிஸும் ஜமியத்துலமாவுக்கு வரலன்னு சொன்னீங்கல்ல, அதுல அன்பர் கபீர் ஹாஷிமும் ஹலீமும் வர கிடைச்சிருக்காது. பிகாஸ் லாஸ்ட் மூமெண்ட் ஐ வான்ட் பிளேம் தேம். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கு. கமாம் பிள்ளை சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி வீசுங்க குப்பையில. அவரு சும்மா சாதாரண ஒரு ஆளு, ஜனாதிபதி தான் இதுக்கு முடிவு எடுப்பாரு. ஜனாதிபதி மிகவும் கர்ஷனையோடு இருக்கிறாரு. ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் பௌத்தர்கள். தொலைபேசி அழைப்பை நாங்கள் இங்கு கொடுக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வினாக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கலாம்.